யுவராணி, இந்த 500 ரூபாய் நோட்ல இந்த பக்கமும் ஏதோ கோடு மாதிரி கிறுக்கிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குடா. வெறும் 500 ரூபாய் நோட்ல மட்டும் கிடையாது, 200 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்லயுமே அந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு கண்ணு தெரியும், சோ கண்ணால பார்த்து இது 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். பட் இதுவே கண்ணு தெரியாதவங்களுக்கு இது என்ன நோட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆர்பிஐ இந்த மாதிரி கோட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 500 ரூபாய் நோட் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் பார்க்கும்போது 5 கோடு போட்டிருக்கும். அந்த 5 கோடுமே ஃபர்ஸ்ட் 2 கோடு சேர்ந்து போட்டிருக்கும், நடுவுல ஒரு கோடு, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கோடு. இதை அவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது 500 ரூபாய் நோட்டா இல்லையா அப்படிங்கிறது. நம்மள விட கண்ணு தெரியாத நபர்களுக்கு நிஜமாவே சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா ஒர்க் ஆகும். சோ நம்மள விட அவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ 100 ரூபாய் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் 4 கோடு போட்டிருப்பாங்க. அந்த 4 கோடுல ஃபர்ஸ்ட் 2 கோடு ஒட்டி இருக்கும், அதுக்கப்புறம் 2 கோடு அடுத்தது இருக்கும். சோ நல்லா பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். இதையும் நம்ம தொட்டு பார்க்கும்போது இது 4 கோடு இருக்கு, அது நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு இருக்கு, அப்போ இது 100 ரூபாய் நோட்டு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 200 ரூபாய் நோட் எடுத்துக்கிட்டா அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருப்பாங்க. சேம் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்ல 2 கோடு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கும், அதுக்கப்புறம் 2 கோடு போட்டிருக்கும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது 200 ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லி கண்ணு தெரியாதவங்க கூட இது என்ன பணம்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நோட்ல இந்த கோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ, இந்த கோடுல இவ்ளோ விவரம் இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் யுவராணி, இந்த நல்ல விஷயத்த சொன்னதுக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் புதுசா தெரிஞ்சது அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Boss wala. Be the boss.